கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम को महिमा है। இந்த மாதத்திலே ஜூன் மாதம் 8 நாட்கள் கடந்து இந்த 9ஆம் நாளை காண கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். इस जून महीने में भी हम 8 दिन को पार करके इस 9वीं तारीख में आए हैं। प्रभु का बढ़िया अनुग्रह के लिए धन्यवाद हो। கர்த்தர் நல்லவராகவே நமக்கு இருக்கிறார். प्रभु हमारे लिए भला है। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा। மழை காலம் மும்பையில இந்த மழை காலமாக இருக்கிறது. मुंबई में ये बरसात का समय है। இந்த வருஷம் ஆரம்பத்திலே மழை தொடங்கிவிட்டது. ये साल में शुरुआत में बरसात भी शुरू हो गया। இந்த வைரஸ் அதிகமாக பரவக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதாக எச்சரிக்கை சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறார். अगर जो ये कोरोना महामारी भी अधिक से फैलाने के लिए ये स्थिति हो रहा करके चेतावनी भी दे रहा है। நாமும் தேவ பயத்தோடு கூட நாம் தேவனிடத்திலே நாம் கிட்டி செல்வோம். हम भी परमेश्वर का भय के साथ प्रभु के निकट आएंगे। எவ்வளவு எச்சரிப்பாக இருக்கிறதோ அவ்வளவாக நாம் பக்தி விருத்தியோட பயபக்தியோடு கூட தேவனை நாம் தேடுவோம். कितना हमें चेतावनी मिलता है उतना हम भी भय और भक्ति के साथ परमेश्वर के खोज में होंगे। இந்த நாட்கள்ல நமக்கு இன்னும் தெய்வ பயத்தை அதிகரித்து தேவனுடைய சமூகத்திலே நாம் கிட்டி செல்வோம். इन दिनों में हमें और भी भय की भक्ति प्रभु पर अधिक अधिक होने के लिए मैं प्रार्थना करता हूँ। இந்த நாட்களிலே தேவ எச்சரிக்கை பெறும்போது நாம் பயபக்தி உள்ளவர்களாக மாற வேண்டும். जब हम परमेश्वर का चेतावनी पाता है तब हम भय के भक्ति के साथ प्रभु के निकट आना है। மீண்டும் ஆண்டுடைய நாமத்தினாலே நீங்கள் ஆமாங்கே நலமுடன் இருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். फिर से मैं विश्वास करता हूँ कि जो दूर दूर से इस वीडियो को देखने वाले तुम सभी लोग बड़ी चंगाई वाला रहेंगे। இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். और यीशु मसीह के बड़ी नाम के द्वारा इस सवेरे समय में तुम सभी को मैं बधाई देता हूँ। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उनके नाम को महिमा। தேவைப்பட்டால் தொலைபேசி மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். अगर यदि जरूरत होगा तो तुम सभी मुझसे फोन के द्वारा बात कर सकता, कांटेक्ट कर सकता है। जो जरूरत होगा तो फोन के द्वारा मुझे मुलाकात कर सकता है. आमीन। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम को महिमा। கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். इन दिनों में प्रभु तुम्हें अगुवाई करने के लिए सामर्थ्य है। கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானது என்று நாம் வாசிக்க முடியும். நீதிமொழியின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். नीति वचन 19वां अध्याय 23वां वचन यहोवा का भय मानने से जीवन बढ़ता है। கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானது. यहोवा का भय मानने से जीवन बढ़ता है। அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். और उसका भय मानने वाला ठिकाना पाकर தீமை அவனை அணுகாது. उस पर विपत्ति नहीं पड़ने ही। கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு மூன்று விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். अगर इस वचन में हम देख सकता है कि जो यहोवा का भय मानता है उनको 3 प्रकार का आशीष है। 3 blessing of God, godly fear. மூன்று விதமான ஆசீர்வாதங்கள் தேவ பயம் உள்ளவர்களுக்கு இந்த ஒரு வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. जो परमेश्वर का भय मानता है उनके लिए 3 प्रकार का आशीष को एक ही वचन में लिखा। நான் வாசித்த வசனம் நீதிமொழிகள் 19:23. नीति वचन 19:23। கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. यहोवा का भय मानने से जीवन बढ़ता है। அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். और उसका भय मानने वाला ठिकाना पाकर सुखी रहता है। தீமை அவனை அணுகாது. उस पर विपत्ति नहीं पड़ती। 3 blessing of godly fear. தெய்வ பயத்தோடு நடந்தால் மூன்று விதமான ஆசீர்வாதத்தை இந்த ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. जो परमेश्वर की भक्ति के साथ जीवन बिताता है उनको इस वचन में 3 प्रकार का आशीष को लिखा है। கர்த்தருக்கு பயப்படுற விஷயத்தை குறித்து வேதத்திலே ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. अगर यहोवा के भय मानने के विषय पर हमारे शास्त्र में बहुत वचन लिखा है। கர்த்தருக்கு பயப்படுதல் உகந்த வாசனை என்று சொல்லப்பட்டது. अब जो यहोवा का भय मानना उनका सुगंध सा है। கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று என்று சொல்லி நீதிமொழிகள் 14:24 வாசிக்கிறோம். और नीति वचन 14 14:27 வாசிக்கிறோம். नीति वचन 14:27 में जो यहोवा का भय मानता वो जीवन का स्रोता है। உன்னை மரண கடியிலிருந்து தப்புவிக்கிறது. वो तुम्हारे अधोलोक के फंदे से
छुड़ाता है। கர்த்தருக்கு பயப்படுதல் மரணக்கடியிலிருந்து தப்புவிக்கிறது. जो कोई यहोवा को भय मानता है उनके मृत्यु के फंदे से छुड़ाता அதே है। 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல और मत्ती 14 அதே அதிகாரத்துல நீதிமொழிகள் 14:26ல नीति वचन 14:26 में கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. और यहोवा को भय मानने वाले के लिए दृढ़ அவன் भरोसा பிள்ளைகளுக்கு होता है। அடைக்கலம் கிடைக்கும். उसके पुत्र को भी सर्वस्थान मिलता है। ஏராளமான ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे किन्हीं आशीष के बारे में சங்கீதம் 128ல கர்த்தருக்கு பயப்படுறவன் இந்த விதமாக ஆசீர்வதிப்பான் என்று मिल சொல்லப்பட்டிருக்கிறது. सकता है। 128वां अध्याय में जो कोई यहोवा को भय मानता इसी प्रकार आशीष पाएगा। வேதம் முழுவதும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. शास्त्र पूरा परमेश्वर को भय मानने वाले के बारे में लिखा है। நாம் வாசித்த இந்த வேத வார்த்தையில अगर जो हम अभी पढ़ा ये वचन में மூன்று விதமான ஆசீர்வாதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 3 प्रकार का आशीष को लिखा है। கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது என்று यहोवा का भय मानने से जीवन पड़ता है அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். और उसका भय मानने वाले ठिकाना पाकर सुखी रहता है। தீமை அவனை அணுகாது. उस पर विपत्ति नहीं पड़ने की। நீ கர்த்தருக்கு பயப்பட்டால் यदि तू यहोवा को भय मानेगा நிச்சயமாக உனக்கு ஒரு லைஃப் நித்திய ஜீவன் கிடைக்கிறது. सचमुच तुझे अनंत जीवन मिलता है। அதாவது முதலாவது ஒரு எட்டர்னல் லைஃப் உனக்கு கர்த்தருக்கு பயந்தவனுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் தருகிறார். पहले जो यहोवा को भय मानता है उनके लिए अनंत जीवन मिलता है। இரண்டாவது நீ கர்த்தருக்கு பயந்தால் அந்த கர்த்தருக்கு பயப்படுவதை அடைந்தால் இந்த பூமியிலே கூட நீ திருப்தி அடைந்து நிலைத்திருப்பாய். अगर दूसरा यहोवा को भय मानने से तू ठिकाना पाएगा, तृप्त से सुखी रहेगा। மூன்றாவதாக தீமை உன்னை அணுகாது. तीसरा विपत्ति तुझ पर ना पड़ेगा। மூன்று விதமான ஆசீர்வாதம். 3 प्रकार का आशीष। நித்திய ஜீவனை நீ அடைவாய். तो अनंत जीवन पाएगा। கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் நித்திய ஜீவன் உனக்கு உண்டு. जो कोई यहोवा को भय मानता है उनको अनंत जीवन मिलता है। இந்த உலகத்திலே நீ திருப்தியாக நிலைத்திருப்பாய். और इसी धरती में भी तू ठिकाना पाएगा। நீ திருப்தி அடைந்து நிலைத்திருப்பாய். तृप्त होकर ठिकाना पाएगा। தீமை உன்னை அணுகாது. विपत्ति तुझ पर ना पड़ेगा। ஆங்கிலத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது? The fear of the Lord leads to life and he who has it will abide in satisfaction. He will not be visited with evil. அதாவது உனக்கு தீமை விசிட் பண்ண வராது. विपत्ति तुझ पर तेरे निकट नहीं आएगी। கர்த்தருக்கு பயப்படும் போது यहोवा का यदि तू भय मानेगा நீ கர்த்தருக்கு பயப்படும் போது तो यदि प्रभु का भय मानेगा முதலாவது சொல்றது the fear of the Lord leads to life. உன்னை ஆண்டவர் நித்திய வாழ்வுக்காக நேரவனை நடத்துவார், லீட் பண்ணுவார். तो यहोवा को भय मानने में परमेश्वर तुझे अनंत जीवन की ओर तुझे अगुवाई करेगा। ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில தான் உன்னை லீட் பண்ணுவார். एक अच्छे जीवन पर तुझे प्रभु अगुवाई करेगा। ஹalleluya हालेलुया। உன்னை லீட் பண்ணுவார். वो तुझे अगुवाई करेगा। சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 23ல சொல்கிறார், भजन संहिता 23 अध्याय में दाऊद ने कहा था என்னை நடத்துவார் என்று சொல்கிறார். वो मुझे अगुवाई करेगा। கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார், தாழ்ச்சியடே. यहोवा मेरा चरवाहा है, मुझे कुछ गड्डी नहीं होगी। என்னை இந்த அதிகாரத்தை வாசித்தால் ஆவி ஆத்மா சரீரத்தை நடத்துவார் என்று அவன் சொல்கிறான். वो अध्याय पूरा पढ़ेगा तो भजन संहिता 23 अध्याय में वो कह रहा है मेरे प्राण आत्मा शरीर को वो चरवाहा। முதலாவது உன்னை நித்தியத்துக்கு நேராக உன்னை நடத்துவார். पहले वो तुझे अनंत जीवन के ओर चराएगा। எனக்கு இந்த நாட்டில சூழ்நிலையில நான் எப்படி நடத்த முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்களை பார்த்து சொல்கிறார், நிச்சயமாக கர்த்தர் உங்களை நடத்துவார். अगर आजकल तुम्हारे मन में ऐसे विचार आता है आने वाले दिनों में मुझे कैसे होने वाला है, सचमुच यहोवा तुझे चराएगा। உன் வாழ்க்கையை நடத்துவார். तेरे जीवन को वो चराएगा। உன் மேல ஒரு திட்டம் வைத்திருக்குது, அப்படியே அவர் நடத்துவார். जो तेरे ऊपर रखा हो युक्तियां के अनुसार वो तुझे चराएगा। இரண்டாவதாக दूसरा and he who has it will abide in satisfaction. உன்னை எப்படியாக திருப்தியாக உன்னை நடத்துவார். तुझे तृप्त से वो நீ चराएगा। திருப்தியாக நடத்தி நீ நிலைத்திருப்பாய். तू तृप्त होएगा फिर ठिकाना भी पाएगा। நீ திருப்தியாக நடத்தி நிலைத்திருக்க போகிறாய். तू सुख से रहेगा ठिकाना पाएगा। விசுவாச ஜீவியத்திலே நிலைத்திருப்பாய். நீ तू तेरे विश्वास के जीवन में ठिकाना पाएगा। திருப்தியான வாழ்க்கையிலே நீ நிலைத்திருக்க तेरे போகிறாய். जीवन में भी तृप्त होगा। மூன்றாவது he will not be visited with evil. அதாவது உன்னை தீமை விசிட் பண்ண கூட வராது, உன்னை தீமை சந்திக்க வராது. अगर तुझे मिलने के लिए विपत्ति नहीं आता, அணுகாது. विपत्ति तुझ पर ना पड़ेगा। ஆங்கிலத்திலே he will not be visited with evil. உன்னை தீமை உன்னை அணுகாதுன்னா விசிட் பண்ண வராது. आमीन। वो विपत्ति तुझ पर ना
दिन नहीं உன்னை आता, சந்திக்க வராது தீமை. तुझे मिलने के लिए वो नहीं आता। அந்த நாள்ல சொல்லுவோம், என்னை சந்திக்க தீமை வராது. इस दिन में हम कहेंगे विपत्ति मुझे मिलने के लिए नहीं आएगा, என்னை சந்திக்க தீமை வராது. मुझे मिलने के लिए, मुझसे मुलाकात करने के लिए विपत्ति नहीं आएगा। சொல்லுங்க, தீமை என்றால் வறுமை, हम सभी कहेंगे वो विपत्ति मतलब दरिद्र, பொல்லாப்பு, बुराई, தரித்திரம், कंगाल, வியாதி, बीमार। பலவிதமான, அதாவது தீமை என்று சொன்னால் பல விதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. विपत्ति मतलब कई प्रकार का है, அது உன்னை அணுகாது, वो तुझ पर न पड़ेगा, ஒரு வீட்டை வந்து அணுகாது, वो तेरे घर के निकट न आएगा, வாதி உன் கூடாரத்தை அணுகாது, विपत्ति तेरे निकट न आएगा, அணுகாது. वो न आएगा। இந்த மூன்று விதமான ஆசீர்வாதத்துக்கு நாம் வரவேண்டால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ये 3 प्रकार का आशीष हमें मिलने के लिए हम यहोवा का The भय fear of the Lord, यहोवा का भय मानना, கர்த்தருக்கு பயப்படுதல் यहोवा का भय मानना மிக மிக முக்கியம். बहुत मुख्य है। கர்த்தருக்கு பயப்படுதல் நாம் இந்த உலகத்துக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு. आमीन। जो ये संसार के लोग और हम दोनों के बीच में फर्क है यहोवा का भय मानने में। உலகத்திலேயும் பயப்படுறார்கள். ये संसार के लोग भी परमेश्वर को डरता है। முதலாவது அவர்கள் இந்த இம்மையில எனக்கு என்ன தேவை அதுக்காக பயந்து இந்த உலகத்திற்காக ஒரு கூட்டம் பயப்படுது. पहले एक बात है कि जो ये पृथ्वी का जीवन के लिए एक प्रकार का झुंड यहोवा पर भय मानता है। சன்மார்க்கன், துன்மார்க்கன், நீதிமான், மூன்று பேர் வேதத்தில் சொல்லப்பட்டது. आमीन, हालेलुया। अदल व्यक्ति, हालेलुया, दो भला करने वाला व्यक्ति, तीसरे पर धर्मी व्यक्ति, हालेलुया। हालेलुया। पहले तू अदल व्यक्ति है, दूसरे पर भला काम करने वालों के, तीसरे पर धर्मी व्यक्ति है, हालेलुया। வேதம் மூன்றையும் சொல்லப்பட்டிருக்கிறது. शास्त्र में तीनों को कहा है। துன்மார்க்கன் சொல்லப்பட்டிருக்கிறது, दुष्ट करके लिखा சன்மார்க்கன் சொல்லப்பட்டிருக்கிறது, और भलाई करने वाला, நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. धर्मी व्यक्ति। ஆனால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணனை சொல்லியிருக்கிறார். परंतु दुष्ट और भलाई करने वाले को वो नाश करेगा। இந்த உலகத்திலே துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள். ये संसार में दुष्ट लोग भी है। துன்மார்க்கமா ஜீவிக்கிறவனுக்கும் கூட சில சுவாபங்கள், நல்ல சுவாபங்கள் இருக்கிறது. और जो कोई दुष्ट रीति से जीवन बिताता है वो लोग के अंदर भी कई अच्छी स्वभाव रहता है। ஆனால் परंतु அதெல்லாம் தேவ பயமாகிட முடியாது. वो सभी यहोवा का भय नहीं। அல்லேலூயா. हालेलुया। சூழ்நிலைக்கு ஏற்றாற்படி அவன் நடந்து கொண்டு அவன் ஒரு வேளையிலே சில விஷயத்துல பயப்படுவான். वो क्या करता है अपनी परिस्थिति के अनुसार कई बातों में यहोवा पर भय मानता है। இன்னும் சன்மார்க்கன் இருக்கிறார்கள், और भला काम करने वाले लोग है, இஸ்ரவேலர் இருக்கார்கள், इसमें वे लोग முஸ்லிம்கள் இருக்காங்க, मुस्लिम लोग, இந்துக்கள் இருக்காங்க, हिंदू लोग, ஜெயின்கள் இருக்காங்க, जैन लोग பல புத்திஸ்ட்கள் இருக்காங்க, और गौतम लोग, புத்திஸ்ட்லோ गौतम பல பேர் இருக்கிறாங்க. और कई लोग है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். प्रभु के नाम की महिमा। எல்லா மதங்களும் இருக்கிறது. ऐसे कई धर्म है। ஓரளவு நன்மை செய்து சன்மார்க்கமா வாழணும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். वो लोग क्या है ना भला काम करने में एक नाप है, उसी के अनुसार भले काम करने நம்முடைய जीवन बिताते। பரிசுத்த வேதாகமம் हमारा पवित्र शास्त्र அப்படிப்பட்ட பயத்தை அல்ல, इसी प्रकार का भय तो नहीं। ஜிம்மைக்கும் மறுமைக்கும் உள்ள பயத்தை குறித்து சொல்றேன். इस धरती के लिए और आने वाले दिनों के लिए भी हम डरना है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். उसके नाम की महिमा, அப்படிப்பட்ட பயத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. उसी प्रकार का भय இன்னைக்கு है। கிறிஸ்தவத்திலையும் ஆவிக்குரிய ஒரு சபையின் பேர்லையும் கூட சன்மார்க்கம் துன்மார்க்கம் போர்வையாக தெய்வ பயத்தை அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். आजकल ये मसीहा में आत्मिक मंडली में भी भले काम करने वाला और दुष्ट के छतर ओढ़कर कई भय मानता है। அதாவது அவர்களை போல சில பயத்தை नॉमिनल वहित வாழ்ந்து கொண்டிருக்கிறார். आमीन। मतलब जैसे दुष्ट और भले काम करने वाले के झुंड है, वो दोनों प्रकार का जो आत्मिक मंडली मेसिया के लोग भी उसी चादर ओढ़कर जीवन बिता रहा है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। இங்கே கர்த்தருடைய வேதம் எப்படி சொல்கிறது? शास्त्र वैसे करता है। 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். पहला तीमुथियु 4:8। சரீர முயற்சி அற்ப போஜனம் உள்ளது, தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும்
வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. देह की साधना से कम लाभ होता है, पर भक्ति सब बातों के लिए लाभदायक है, क्योंकि इस समय के और आने वाले जीवन की भी प्रतिज्ञा इसी के लिए है। ये बात सब और हर प्रकार के मानने के योग्य है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा। இந்த இரண்டு வசனத்தை குறித்து பார்த்தால் அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் எழுதுகிறார். ये दोनों वचन को प्रेरित पौलुस ने तीमुथियुस को लिखा है, वो पत्री में लिखा। அதாவது தேவபக்தி என்றால் என்ன? परमेश्वर का भक्ति मतलब क्या? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். देह की साधना से कम लाभ होता है। இந்த உலகத்துல எல்லாரும் சாதனை படைக்கணும் தான் விரும்புறாங்க. ये धरती में सब कुछ साधना करने के लिए चाहत करता है। சரீர முயற்சி, वो देह का साधना। இந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தி எந்த சாதனையை பெற்றுக்கொண்டாலும், எத்தனை கோல்டு மெடல் பெற்றுக்கொண்டாலும், எத்தனை பட்டங்களை பெற்றுக்கொண்டாலும், எத்தனை ஐஸ்வரியத்தை பெற்றுக்கொண்டாலும், எத்தனை ஞானத்தை பெற்றுக்கொண்டாலும், எத்தனை பலத்தை பெற்றுக்கொண்டாலும், अगर यदि तू अपने ये प्राण को नष्ट करके कितना वीरता, कितना बुद्धि, कितना धन संपत्ति पाने में कुछ लाभ नहीं, ஒரு பிரயோஜனம் இல்லை. कुछ भी लाभ नहीं। சரீரமாக நீ முயற்சி பண்ணி अगर तेरा ये देह का साधना உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி நீ சாதனை படைத்தவனாக உயர்ந்தவனாகிறது ஒன்றும் பிரயோஜனம் இல்ல. நித்திய ஜீவனை இழந்து விடுகிறார். तू ये अपना प्राण को नष्ट करते हुए देह के अनुसार साधना करके ऊंचे पद पाने में, ऊंचे संपत्ति में होने में तुझे कुछ भी लाभ नहीं है। நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை நித்தியத்துக்காக நம்மோடு கூடிய கூட்டம். हमारा ये भरोसा और हमारा आशा हम अनंत जीवन के लिए दौड़ने वाले झुंड है। காண்கின்றதோ அநித்தியம், காணாதவையோ நித்தியம். जो हम देखता है वो अनित्य है, जो कुछ हम न देखा है वो वस्तु ही नित्य है। நம்முடைய ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையும் हर நித்தியத்தை வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. हमारा गहरे आशा और भरोसा हमारे उस अनंत जीवन की ओर तड़प रहा है। சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. देह की साधना से कम लाभ होता है, पर भक्ति सब बातों के लिए लाभदायक है, क्योंकि इस समय और आने वाले जीवन की भी प्रतिज्ञा इसी के लिए है। தேவபக்தி என்றால் என்ன என்று சொல்கிறது? ये परमेश्वर की भक्ति के बारे में இந்த ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவனுக்கும் தான் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. इस समय के लिए और आने वाले जीवन के लिए हमारा प्रतिज्ञा। வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். जो प्रतिज्ञा दी वो सच्चा है, வாக்கு மாறாதவர். वो अटल प्रभु है, அவர் அப்படியே செய்வார். वैसे ही करेगा। அவர் उண்மையுள்ளவர். वो सच्चा परमेश्वर, அவர் ஒருபோதும் மாறாதவர். वो कभी ना बदलता। அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. वो ना मनुष्य, वो झूठ बोलने के लिए, झूठ कहना उनका अनोना बात है। அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பாரோ, जो वो कहने में भी उसी के अनुसार न करेगा, उनका वचन कभी पूरा न होते क्या? அவர் வாக்கு மாறாதவர். वो उनका वचन को कभी ना बदलता। தேவபக்தியுடைய ரகசியம் என்ன? परंतु ये परमेश्वर का भक्ति का गुप्त बात क्या है? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। நம்முடைய 1 தீமோத்தேயு 6:3 சொல்கிறது. पहला तीमुथियुस 6:3 இல்ல 1 தீமோத்தேயு पहला तीमुथियुस 3:14 வாசிங்க. 3:16 அன்னை தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா நன்மை உள்ளது. इसमें संदेह नहीं कि भक्ति का भेद गंभीर है। தேவபக்தியுடைய ரகசியம் என்ன? भक्ति का भेद क्या है? மகா மோஸ்ட் எக்ஸலென்ட், மகா நன்மை உள்ளது என்று சொல்றார். गंभीर है। தேவபக்தியுடைய ரகசியத்திலே இந்த ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவனுக்கும் அது வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அதைத்தான் சொல்லப்படுகிறது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். भक्ति का भेद का गंभीर मतलब वो ही इस समय के लिए, आने वाले दिन के लिए प्रतिज्ञा
इसलिए वचन लगातार कह रहा है परमेश्वर शरीर में प्रकट हुआ। மாம்சத்திலே இந்த ஜீவனும் இனிவரும் ஜீவனுக்காக தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்। इस समय के लिए और आने वाले दिनों के लिए परमेश्वर शरीर पर प्रकट हुआ। ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார்। आत्मा में धर्मी ठहरा। தேவதூதர்களால் காணப்பட்டார்। स्वर्गदूतों को दिखाई दिया। புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார்। अन्य जातियों में उसका प्रचार हुआ। உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார்। जगत में उस पर विश्वास किया गया। மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார்। और महिमा में ऊपर उठाया गया। தேவ பக்தியினுடைய ரகசியம் என்றால் இந்த ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவனுக்கும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது। परमेश्वर का भक्ति का भेद मतलब वो इस समय के लिए आने वाले जीवन का प्रतीक है। மகிமையில் ஏறெடுக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார்। वो महिमा में ऊपर उठाया गया। உங்கள் ஜீவியம் तुम्हारा ये जीवन ஒரு லைஃப் கிடையாது, லைஃப் இட்டர்னல் லைஃப் ரெண்டு இருக்குது। तुम्हारे लिए एक जीवन नहीं है, दो जीवन है। ये सब ये इस धरती का जीवन और अनंत जीवन। நீ ரெண்டுக்காக ஓடிட்டு இருக்கிற। हमें ये दोनों जीवन के लिए हम दौड़ रहे हैं। வயிற்றுக்காக மாத்திரமல்ல, ना केवल हमारा पेट के लिए, இந்த மத்திய பிரதேசத்துக்காக மாத்திரமல்ல, ये ना केवल हमारा ये मध्य प्रदेश के लिए नहीं। இன்னொரு ஓட்டம் உன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தாத ஒரு ஓட்டம்। और एक दौड़ है वो हम अपना प्राण को नष्ट बिना दौड़ना है। நம்முடைய ஓட்டம் हमारा ये நமக்கு दौड़ வாக்கு பண்ணிக்கிற ஓட்டம் जो हमें प्रतिज्ञा दी वो दौड़ இந்த ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது। इस समय के लिए और आने वाले दिन के लिए प्रतिज्ञा। ஆகவே தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது। हमें इसलिए लिखा है ये वचन सच्चा है और सारी प्रकार का माने का योग्य है। அங்கே 4:10 வாசிக்கிறோம், இது நிமித்தமே நாம் பிரயாசப்படுகிறோம்। और 4:10 इस परिश्रम और यत्न इसीलिए करते हैं। நிந்தையடைகிறோம், எனவே எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்। हम परिश्रम और यत्न इसीलिए करते हैं कि हमारे आशा उस जीवते परमेश्वर पर जो सब मनुष्य को और निज करके विश्वासियों का उद्धार करता है। பிரயாசம் நிந்தை இதெல்லாம் எதற்காகனா இது ரெண்டுக்காக தான்। और हमारा ये परिश्रम और निंदा सभी क्या के लिए? ये दोनों बातों के लिए। அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார், இவர்களை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டு। इसलिए प्रेरित पौलुस ने तीमुथियुस को वैसे कह रहा है, इन बातों को आज्ञा देकर तू सिखाता रहे। நீ இவைகளை கட்டளையிட்டு போதித்துக் கொண்டு। तू इन बातों को आज्ञा दे और सिखाता रहे। தேவ பக்தி என்றால் இந்த profits a little அற்ப பிரயோஜனத்துக்காக நீ வாழக்கூடிய வாழ்க்கை। अगर जो भक्ति का भेद मतलब थोड़ा कम लाभ के लिए तू दौड़ने वाला दौड़ नहीं। அதாவது profits a little அதாவது உனக்கு சின்ன ப்ராஃபிட்டுக்காக பெரிய நித்தியத்தை நீ இழந்து விடாத। और एक थोड़ा सा लाभ के लिए उतना बड़ा अनंत जीवन को खो मत। கொஞ்ச கால வாழ்க்கைக்காக நீ இன்னொரு நித்திய வாழ்க்கையை இழந்து விடாதே। तेरा ये थोड़ी समय का जीवन के लिए तू पाने वाला वो अनंत जीवन को खो मत। ஆண்டவருடைய வசனம் அப்படித்தான் சொல்கிறது। प्रभु का वचन ऐसे कहता है। ஆகவே நமக்கு இந்த ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவனுக்கும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது। इसलिए हमारा इस समय के लिए आने वाले दिन के लिए ही प्रतिज्ञा। எபேசியர் 1:30 வாசிக்கிறோம், इफिसियों 1:9 காலங்கள் நிறைவேறும் விலகு நியமித்தபடியே பரலோகத்திலுள்ளவர்கள் பூலோகத்திலுள்ளவர்கள் ரெண்டையும் கூட்டித் தர வேண்டும் தேவன் தீர்மானித்திருக்கிறார்। उसने अपनी इच्छा के भेद उस भले अभिप्राय के अनुसार हमें बताया जिसे उसने अपने आप से ठान लिया था कि समयों के पूरे होने का ऐसा प्रबंध हो कि जो कुछ स्वर्ग में है और जो कुछ पृथ्वी पर है सब कुछ वो मसीह में एकत्र करे। இந்த ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவனுக்கும் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது। जो कुछ स्वर्ग में है और जो कुछ पृथ्वी में है इसी के लिए हम பரலோகத்திலும் பூலோகத்திலும் கூட்டித் தர தேவன் தீர்மானித்தார்। जो कुछ स्वर्ग में है और जो कुछ पृथ्वी में है सब कुछ वह मसीह में एकत्र करने के लिए प्रभु ठान लिया। இந்த ஜீவனுக்கு மாத்திரம் பெற்றுக்கொள்ளல, இனிவரும் ஜீவனுக்கும் கூட அங்கே நமக்கு இந்த பூமிக்குரியதுக்கும் इसलिए ना केवल इस समय के लिए காலங்கள் நிறைவேறும் போது விலகு நியமித்தபடியே जब समय पूरा होने का ऐसा प्रबंध हो क्या हो कि பூமிக்குரியதும் जो कुछ धरती में है எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? जैसे लिखा है எபேசியருடைய வசனத்தில் इफिसियों 1 हिंदी में 10 ஹalleluya इस வாசிக்கலாம்। समयों के पूरे होने का
का ऐसा प्रबंध हो कि जो कुछ स्वर्ग में है और जो कुछ पृथ्वी पर है सब कुछ मसीह में एकत्र करें। அவர் ரெண்டையும் நமக்கு தருகிறார். ये दोनों बात को हमको मिलता है, ஒன்று அல்ல. ना केवल एक। பரலோகத்துக்குரியதையும் பூமிக்குரியதை ரெண்டையுமே தரார். जो कुछ स्वर्ग में है और जो कुछ पृथ्वी में है दोनों हमें मिलेगा, ரெண்டையுமே நமக்கு தருகிறார். दोनों हमें एकत्र करें। இதுதான் தெய்வ பயத்தை அடைகிறது. ये ही परमेश्वर का भक्ति। இந்த தெய்வ பயத்தை அடையணும். अगर इस भक्ति को तू पाना है, இந்த பக்தியை நீ அடைந்தால் इस भक्ति यदि तू पाएगा तो நீ திருப்தியாக வாழ்வாய். तू तृप्त से ठिकाना पाएगा। உன் லைஃப் திருப்தியாக இருக்க வேண்டும். तेरा ये जीवन तृप्त पाना है அதாவது தீமை உனக்கு வராது. और विपत्ति भी तुझ पर ना पड़ेगा। எத்தனை இந்த உலகத்துல தீமை வரட்டும், इस संसार में कितना विपत्ति आने दो, உனக்கு அணுகாது. वो तुझ पर ना आता। கொலோசியர் 1:20 வாசிக்கிறோம். कोलोसियों पहला 20। அவர் சிலுவையிலே சிந்த இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்திலுள்ளவர்கள் பரலோகத்திலுள்ளவர்கள் இரண்டையும் ஒப்புரவாக்கி தர அவருக்கு பிரியமாயிற்று. और उसके क्रूस पर बहे हुए लहू के द्वारा मेल मिलाप करके सब वस्तुओं का उसी के द्वारा से अपने साथ मेल कर ले, चाहे वे पृथ्वी पर की हो चाहे स्वर्ग में। இந்த பூலோகத்திலுள்ளவர்களும் பரலோகத்திலுள்ள இரண்டையும் அவர் கூட்டி நமக்கு தருகிறார். நமக்குள்ளே அவர் தருவதுதான் பிரியமா இருக்கு. वो जो चाहे वे पृथ्वी पर की चाहे स्वर्ग में है वो दोनों वस्तुओं को उसी के द्वारा हमें मेल मिलाप करके देता है, वही उनका चाहत है। இந்த சன்மார்க்கனை துன்மார்க்கனை பார்த்து அதை பின்பற்றி இந்த ஓட்டத்துல ஒன்றை மாத்திரம் பெற்றுக்கொள்வதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறார். अगर यदि तू ये भलाई काम करने वाला और दुष्ट है, ये दोनों को देखकर केवल इस समय का जीवन के लिए वो एक प्रकार का जीवन में दौड़ रहा है। இந்த உலகம் அப்படியே ये ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. संसार के लोग के जैसे हमारा दौड़ नहीं है। அதுதான் இயேசு சொன்னார் யோவான் 6ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்திலே, इसलिए यीशु ने यूहन्ना 6:27 में कहा, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரை நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். नाशवान भोजन के लिए नहीं परंतु जो अनंत जीवन तक ठहरता है அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். जिसे मनुष्य का पुत्र तुम्हें देगा क्योंकि पिता अर्थात परमेश्वर ने उसी पर छाप लगाई। இந்த யோவான் 6ஆம் அதிகாரத்துல போஜன பிரசன்னமா இருக்கிறது. ரொட்டிங்கிற வார்த்தை அப்பம்ங்கிற வார்த்தை 21 தடவை और சொல்லப்பட்டிருக்கு. ये यूहन्ना 6वां अध्याय में भोजन के बारे में संदेश है। अगर ये रोटी का शब्द 27 बार लिखा, பிரெட்ங்கிற வார்த்தை 21 தடவை சொல்லப்பட்டிருக்கு. सारी ये रोटी का शब्द 21 बार लिखा। இட்டர்னல் லைஃப்ங்கிற நித்தியம் ஜீவன்ங்கிற வார்த்தை 5 தடவை சொல்லப்பட்டிருக்கு. और अनंत जीवन का शब्द 5 बार लिखा गया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनके नाम की महिमा। வானத்திலிருந்து என்ற வார்த்தை 10 தடவை சொல்லப்பட்டிருக்கு. और आकाश से ये शब्द 10 बार लिखा गया। இந்த அதிகாரத்துல ஒரு முக்கியம் 6ஆவது அதிகாரம். और ये 6वां अध्याय बहुत யோவான் 6ஆம் அதிகாரத்துல போஜனத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அப்பம்ங்கிற வார்த்தை மாத்திரம் 21 தடவை. और यूहन्ना 6वां अध्याय में भोजन के बारे में लिखा है, केवल रोटी का शब्द 21 बार लिखा। முழு வேதாகமத்திலையும் எங்கேயும் அப்பம்ங்கிற வார்த்தை பிரெட்ங்கிற வார்த்தை அதிகமா கிடையாது. ஒரே அதிகாரத்துல 21 தடவை சொல்லுவாங்க. और ये शास्त्र में और किसी अध्याय में ये रोटी का शब्द इतना अधिक से नहीं लिखा, केवल यूहन्ना 6वां अध्याय में रोटी का शब्द 21 बार। எந்த ஒரு அதிகாரத்திலையும் நித்திய ஜீவன்ங்கிற வார்த்தை தொடர்ச்சியா இல்ல. இந்த அதிகாரத்துல தான் 5 தடவை நித்திய ஜீவன் और சொல்றாங்க. ये शास्त्र में अनंत जीवन का शब्द भी लगातार एक अध्याय में नहीं आ रहा है, केवल यूहन्ना 6वां अध्याय में 5 बार अनंत जीवन के बारे में लिखा। எந்த அதிகாரத்திலையும் வானத்திலிருந்து வானத்துங்கிற வார்த்தை அதிகமா சொல்லப்படல. 10 தடவை இந்த அதிகாரத்துல மாத்திரம் தான் சொல்றாங்க. और इस शास्त्र में किसी अध्याय में भी आकाश से करके कहीं पर नहीं लिखा, केवल इस यूहन्ना 6वां अध्याय में आकाश से ये शब्द 10 बार लिखा। அப்படி எழுதிய வண்ணமாகவே அந்த 27வது வசனத்தை வாசித்தால் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பீர்கள். वैसे सब लिख कर है नाशवान भोजन के लिए परिश्रम ना करो, परंतु उस भोजन के लिए जो अनंत जीवन तक ठहरता है, जिसे मनुष्य का पुत्र तुम्हें देगा। அதாவது இந்த ஜீவனுக்காக அழிந்து போகிற போஜனத்திற்காக கிரியை செய்து கொண்டிருக்கிற அனுபவம் இந்த நாட்கள்ல சன்மார்க்கம் துன்மார்க்கமான அனுபவங்களுக்குள்ளே ஆவிக்குரியவர்கள் நடந்து போக விடக்கூடாது. अगर इन दिन में जो आत्मिक लोग भी ये
नाशवान भोजन के लिए जैसे परिश्रम करता है वो भले काम करने वाला और दुष्ट लोग वो दोनों झुंड के जैसे आत्मिक लोग ऐसे न दौड़े। இந்த காலங்கள் உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் புடமிட்டு பரிசோதித்து பார்க்கிறார். इन कालों में तुम्हारा ये विश्वास को परमेश्वर परख के देखता है। விசுவாசம் புடமிடப்பட வேண்டியதாக இருக்கிறது. हमारा ये विश्वास परख के இந்த देखना விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, பயபக்தியாக இருக்கிறார் என்று தெய்வ பயத்தோடு இருக்கிறார் புடமிடுகிறார் அவர். तू तेरा ये विश्वास में परमेश्वर के भक्ति के साथ जी रहा क्या करके प्रभु तेरे विश्वास को परख के देखता है। 1 பேதுரு 1:7 வாசிக்கிறோம். पहला पत्रस पहला 7 அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். तुम्हारा परखा हुआ विश्वास जो आग से ताए हुए नाशवान सोने से भी कहीं अधिक बहुमूल्य है, यीशु मसीह के प्रकट होने पर प्रशंसा और महिमा और आदर का कारण ठहरे। இந்த காலங்களிலே इन दिनों में இது உங்களை பிளவிட்டு பார்க்கக்கூடிய காலம். ये तुम्हारे विश्वास को ताया करने वाला परख இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ ஜனமே, हे यीशु के लहू से धोए हुए परमेश्वर की प्रजा, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவனுடைய விலைமதிப்பான திருச்சபையை, अगर यीशु मसीह के पवित्र लहू से धोए हुए परमेश्वर की अनमोल मंडली, விசுவாசத்தை பெற்ற விசுவாச ஜனமே, ये विश्वास पाए हुए विश्वासियों, உங்களுடைய விசுவாசத்திலே தேவ பயம் உண்டா? तुम्हारा विश्वास में परमेश्वर के भक्ति है क्या? தெய்வ பயம் என்றால் என்ன? परमेश्वर का भक्ति का இந்த ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவனுக்கும் நாம் ஓடக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதா? अगर इस समय के लिए और आने वाले दिन के लिए हमारा ये दौड़ है क्या? உடல் விட்டு சோதித்து பார்க்கக்கூடிய காலம் இது. ये परख के देखने वाला दिन है। இந்த காலம் உன்னை புடமிடுகிறார். इन समय में प्रभु तुझे परखता है। ஆவிக்குரிய ஜீவத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், और हमारा आत्मिक जीवन में हम किस प्रकार, அவை புடமிட்டு பார்க்கக்கூடிய காலங்களாக இருக்கிறது. इसलिए ये काल हमारे परखने वाला काल है। அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், அவன் திருப்தியாக இருந்திருக்கிறான். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். और फिलिपियो 4वां अध्याय में, பிலிப்பியர் நிருபம் फिलिपियो 4:18 வாசிக்கிறோம். फिलिपियो 4:18 எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான சுகந்த பலியுமான எப்பாப்புராத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். मेरे पास सब कुछ है, वरन पापताल से भी है। जो वस्तु है तुमने इपाफ्रातुस के हाथ से भेजी थी, उन्हें पाकर मैं तृप्त हो गया हूँ। वह तो सुखदायक सुगंध ग्रहण करने योग्य बलिदान है जो परमेश्वर का पाता है। கவனிக்க வேண்டும். सुनिए, அந்த அப்போஸ்தலன் பவுல் எனக்கு எல்லாம் கிடைத்தது, प्रेरित पौलुस कह रहा है मुझे सब कुछ मिला, பரிபூரணம் உண்டாயிருக்கிறது. मुझे बहुतायत फल भी मिला। உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனை தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக, இந்த பலியாக அந்த அனுப்பப்பட்ட காணிக்கை சுகந்த வாசனை தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக அவன் பெற்றுக்கொண்டதாக திருப்தி அடைந்ததாக பார்க்க முடியும். अगर जो वस्तु है वो इपाफ्रातुस के हाथ से पौल को भेजा था, पौलुस को, वो उस पर में तृप्त हो गया और सुखदायक सुगंध ग्रहण करने वो योग्य बलिदान அப்போஸ்தலன் பவுலுக்கு இருந்த தெய்வ பயம், அவன் தெய்வ பயத்தை அடைந்ததால் அவன் திருப்தி அடைந்து பேசுகிறான். अब प्रेरित पौलुस परमेश्वर को भक्ति में जीवन बिताया, इसलिए वो तृप्त होकर बात करता है। இந்த ஜீவனுக்கு இனிவர ஜீவனுக்கும் அவன் ஓடுற ஓட்டத்துல ஒரு திருப்தியான, அவன் பயபக்தி அடைந்த, அவன் திருப்தியாக ஓடுறதை பார்க்கிறோம். अगर इस जीवन का और आने वाले जीवन के लिए वो उसका भय के साथ तृप्त पाकर, திருப்தி அடைந்து அவன் நிலைத்திருக்கிறான். वो तृप्त पाकर दिखाना भी पाया। அதுதான் 19ஆம் வசனத்திலே சொல்கிறான், इसलिए 1900 என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். मेरा परमेश्वर भी अपने उस धन के अनुसार जो महिमा सहित मसीह यीशु में है तुम्हारे हर एक घटी को पूरा करेगा। அப்படி இருந்தும் உனக்கு குறைவு இருக்கிறதெல்லாம் அங்க மகிமையில நிறைவாக்குவார். आमीन। तुम्हारा हर एक घटी को प्रभु उस अनंत जीवन पर पूरा करेगा। அப்படி இருந்தும் உனக்கு என்னெல்லாம் குறைவு இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர்
நிறைவு மகிமையில தான் நிறைவாக்குவார். फिर भी तुझे जो जो कमी घटी है वो सभी प्रभु उसी महिमा के दिन में पूरा करेगा। இந்த ஜீவனும் எனக்கு நான் திருப்தி அடைந்தேன். इस समय में भी मैं तृप्त पाया ஆனா இன்னும் எனக்கு மகிமையில எல்லாத்தையும் நிறைவாக்குவார். और आने वाले दिन में भी महिमा में प्रभु मुझे அந்த தேவனுடைய ஐஸ்வரியத்தை உங்கள் அங்கே நிறைவாக்குவார். என்னையும் நிறைவாக்குவார், உன்னையும் நிறைவாக்குவார். उसी परमेश्वर अपने धन के अनुसार मुझे भी पूरा करेगा, तुम्हें भी भरपूर करेगा। நீ கவனி, தேவ பக்தியுடைய ரகசியம் और என்ன? भक्ति का भेद क्या है? இந்த ஜீவனுக்கு இனிவரும் ஜீவனுக்கு வாக்கு பண்ணப்பட்டது. इस समय के लिए और आने वाले दिन के लिए प्रतिज्ञा। இந்த உலகத்தார் ஓடுவது போல ஓட்டமல்ல, விசுவாச ஜீவியத்தை சரியானபடி பிடித்துக் கொள்வோம். इसलिए जो इस संसार के अनुसार तेरा दौड़ नहीं, तेरा विश्वास के जीवन को स्थिर से पकड़ो। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु के உண்டாகட்டும். नाम की महिमा। நம்முடைய விசுவாச ஜீவியம் எப்படி இருக்கிறது? हमारा ये विश्वास का जीवन किस प्रकार है? கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஓட்டமாக இருக்கிறது. यहोवा का भय मानने वाला दौड़ होना है। இஸ்ரவேல் ஜனங்கள் इस्राएलियों பெற்றுக்கொண்டா அவர்கள் உற்சாகமா இருந்தாங்க, இல்லாவிட்டால் அவர்கள் முறுமுறுத்தார்கள். इस्राएल लोग जो प्रभु से पाएगा तो वो उत्साह से रहता था, कुछ कमी घटी होगा तो गुड़गुड़ाने लगा। இப்படி அவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்தது. वैसे वो इस्राएल लोग का जीवन था। திருப்தி பயபக்தியை பயத்தை தெய்வ பயத்தை அடையாதனால் திருப்தியற்ற நிலை. वो परमेश्वर को भक्ति को नहीं पाया था, इसलिए तृप्त बिना जीवन। நீங்கள் பெற்றுக்கொண்ட தேவ வசனத்தை கொண்டு தெய்வ பயத்தை அடைய வேண்டும். जो तुम पाए हैं वो वचन के द्वारा परमेश्वर को भक्ति को पाओ। தெய்வ பயத்தை அடையாதனால अगर प्रभु का भक्ति ना पाया इसलिए அவர்கள் திருப்தி அடைந்து நிலைத்திருக்காம वो लोग तृप्त नहीं हुआ, ठिकाना भी नहीं पाया, அவர் வாழ்க்கையில தீமை வந்தது. उनका जीवन में विपत्ति भी आने लगा வனாந்திரத்திலே சமமாக்கப்பட்டார். और जंगल में सभी सौ हो गया। அவருடைய ஜீவியத்துல उनके जीवन में திருப்தி அடையாத வாழ்க்கை. तृप्त बिना जीवन, வனாந்திரத்தில் திருப்தி இல்ல. वो जंगल में तृप्त नहीं था। மோசேக்கு விரோதமா, मूसा के विरुद्ध से, ஆரோனுக்கு விரோதமா, हारून के विरुद्ध से, தேவனால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரருக்கு விரோதமா परमेश्वर से चुने हुए दास लोग के विरोध से பேசினார்கள், बातें की, முறுமுறுத்தார்கள். उड़ाया, வனாந்திரத்திலே சமமாக்கப்பட்டார். जंगल में सब हो गया। ஏன்? क्यों? எதனால? क्यों? कारण क्या? முறுமுறுத்து कुड़गुड़ाकर மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக मूसा और हारून के विरोध से कुड़गुड़ाने लगा। இந்த ஜீவனுக்கு மாத்திரம் ஒரு ஓட்டம். वो क्या है? इस समय के लिए दौड़ने वाला जीवन है। யாத்திராம புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், निर्गमन का पुस्तक எடுத்து வாசிக்கலாம். पढ़े। யாத்திராம புத்தகம் निर्गमन 16:3 வாசிக்கிறோம், 16:3 எடுத்து வாசிக்கலாம். நாங்கள் இறைச்சி பாத்திரத்தண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தர் கையால் செத்து போடாமல் தாவிலே இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். इस्राएली उनसे कहने लगे, जब हम मिस्र देश में मांस की आंडिया के पास बैठकर मनमाना भोजन करते थे, तब यदि हम यहोवा के हाथ से मार डाले भी जाते तो उत्तम वही था, पर तुम हमको इस जंगल में इसलिए निकाल ले आए हो कि इस सारे समाज को भूखों मार डालो। இரண்டாவது வசனத்தில் அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். दूसरा वचन, जंगल में इस्राएलियों की सारी मंडली मूसा और हारून के विरोध बकबक करने लगी। செங்கடலை கடந்தவருக்கு முன்பாகவே இருந்து இப்படிதான் முறுமுறுத்துட்டு வராங்க. ये लोग जो लाल समुद्र को पार करके आने से पहले बारी से पकपक कर रहा था। துவக்கத்திலிருந்து முறுமுறுத்துட்டு தான் வராங்க. शुरुआत से लेकर ये लोग अपनी यात्रा में गुनगुनाया था। ஹல்லேலூயா. हालेलुया। கவனிக்க வேண்டும், सुनिए, பயம் இல்ல, भय नहीं, பயம் இல்லாத நடந்து கொண்டிருக்கிறார். भय बिना जंगल में आया। இப்படி 40 வருஷம் முறுமுறுத்துட்டு தான் இருக்காங்க. वो इससे लगातार 40 बरस गुनगुनाया। எத்தனை வருஷம்? कितना बरस? 40 நாள்ல போய் பாருங்கள் ஓடுற தேசம் கானானை அடைந்திருக்கலாம். 40 दिन में जो दूध और मध बहाने वाले कानान देश விசுவாச पहुंचना। ஜீவியத்துல विश्वास का जीवन, இந்த ஜீவனுக்குள்ள இனிவரும் ஜீவனுக்குள்ள அந்த பயபக்தியாக ஜீவித்தா 40 நாள்ல இருந்த ஆசீர்வாதத்தை அடைந்து அவன் திருப்தியாக அடைந்திருக்கலாம். विश्वास के जीवन में इस समय के लिए और आने वाले जीवन के लिए भक्ति के साथ जीवन बिताए तो दौड़े तो 40 दिन में वो कानान शहर को पहुंच सकता இப்போ था। என்ன வேணுமோ அதான் எங்களுக்கு வேணும். अगर
अगर आज का क्या जरूरत है वो ये हमारा அது बस। தண்ணி கசப்பார் எனக்கு முறுமுறுப்பு, अभी देखो ये पानी तो कड़वा है इसलिए कुड़कुड़ा, எனக்கு இறைச்சி வேணும், मुझे मांस का जरूरत है, எனக்கு நல்ல தண்ணி வேணும், मुझे अच्छे पानी चाहिए, எல்லா சுகமும் வேணும். सब कुछ सुख चैन रहना है। நான் உலகத்துல இருந்தேன், அப்படி இருந்தேன். मैं जैसे मिस्र में था वैसे रहना। ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீ எப்படி இருந்தாய் அதுக்கு பின்னால நீ பார்க்காத. अगर जो तू उधार पाने से पहले जैसे था वो जीवन को मुड़ के मत देखो। இப்போது உன்னுடைய விசுவாசம் படபடப்பட்டு கொண்டிருக்கிறது. आज तेरा यह विश्वास को प्रभु परख के देख रहा है। 40 நாள்ல உன் விசுவாசத்தை படமிட்டு கானானுக்குள்ளே போயிருக்க முடியும். सिर्फ 40 दिन में तेरा यह विश्वास परखा होकर फिर तू कानान देश पहुंच सकता था। நீ பயத்தை தெய்வ பயத்தை அடைந்து அங்கே திருப்தி அடைந்து அங்கே தீமை அணுகாதபடி நீ அங்கே அடைந்திருக்க முடியும். अगर तू परमेश्वर के भक्ति के साथ दौड़कर तृप्ति से ठिकाना पा सकता था, अगर कोई विपत्ति तुझ पर न आ पड़ता था और तेरा अनंत जीवन भी मिलता। தேவ பயம் இல்ல, परमेश्वर का भय नहीं, ஒரு பயம் கிடையாது. कुछ भी भय नहीं। வனாந்தரத்திலே சமமாக்கப்பட்டார். जंगल में मिट्टी हो गया, புறப்பட்டது உண்மை. जो निकाल रहा था मिस्र से वो तो सच बात है। யூதா புத்தகத்திலே வாசிக்கிறோம். यहूदा पुस्तक, யூதாவின் புத்தகம் यहूदा வாசிக்கலாம். 5வது வசனம். यहूदा 5। நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்பினேன். கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். पर यद्यपि तुम सब बात एक बार जान चुके हो, तो भी मैं तुम्हें इस बात की सुधि दिलाना चाहता हूँ कि प्रभु ने एक कुल को मिस्र देश से छुड़ाने के बाद विश्वास न लाने वाले को नष्ट कर दिया। எகிப்திலிருந்து புறப்பட்டது உண்மை. मिस्र देश से निकाल रहा था, सच बात है। சிவந்த சமுத்திரத்தின் கீழே கடந்து வந்தார்கள். முழு ஞானஸ்நானம் और எடுத்து जो लाल समुद्र को पार करके आया है, वो जो डूबकर बपतिस्मा लिए हुए वर्णन है वो भी सच बात है, உண்மைதான். वो तो सच है। அல்லேலூயா. हालेलुया। தேவன் அவர்களோடு கூட இருந்தார். परमेश्वर उन लोगों के संग था மன்னாவை பெற்றார்கள். और मन्ना पाया। தேவனுடைய வார்த்தை நாம் பெற்றது உண்மைதான். परमेश्वर को सारे वचन व्यवस्था पाया, सच बात है। அல்லேலூயா. हालेलुया। எல்லாமே தந்தார். सब कुछ दिया प्रभु। நல்ல கற்பாறையில தண்ணீர் தந்தார். चट्टान से पानी बहने लगा, பரிசுத்தாவின் நதி உங்களுக்கு தந்தார். वो तो पवित्र आत्मा के नदी के वर्णन है। நல்ல ஆகாரமான இறைச்சியை போட்டார். अच्छी भोजन मांस भी मिला நல்ல ஆழமான அப்போஸ்தல உபதேசங்களை தந்தார். और गहराई प्रेरितों को उपदेश मिला। எல்லாத்தையும் பெற்றுட்டு सब कुछ पाने के பின்பு बाद விசுவாசியாதவர்களை, जो विश्वास न लाने वालों को, அதாவது அந்த விசுவாசத்தை ஒரு புடமிட்டு பார்க்கிறார். विश्वास को प्रभु परख के देख रहा है। தெய்வமயம் இல்லாது போய்விட்டார். अगर परमेश्वर का भक्ति नहीं है, அங்குதான் வனாந்தரத்திலே சவமாக்கப்பட்டார். वहाँ वैसे जंगल में அது வனம் 40 நாள்ல போய் கானானை அடைந்து திருப்தி அடைந்து அந்த தீமை வராதபடி காத்திருக்க முடியும். 40 दिन में खानान नगर पहुंचकर तृप्त पाकर ठिकाना पा सकता था, कुछ विपत्ति बिना जीवन मिलने वाला था। பரம கானானை அடைந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். हम भी वैसे वो नित्य आनंद की जीवन परम खानान को पहुंच सकते। 2 பயபக்தி என்றால், அதாவது தெய்வ பயம் என்றால் என்ன? परमेश्वर का भक्ति का मतलब क्या? இந்த ஜீவனுக்கு இனிவரும் ஜீவனுக்கு வாக்கு பண்ணப்படும். इस समय के लिए, आने वाले दिन के लिए இந்த प्रतिज्ञा। அழிந்து போகிற போஜனத்துக்காக கிரியை நினைச்சிடக்கூடாது. नाशवान भोजन के लिए परिश्रम मत करो। ஓடுற ஓட்டம் இந்த உலகத்திற்காக ஓடுற ஓட்டம் இல்ல. अगर जो ये तेरा दौड़ ये संसार के लोग के अनुसार नहीं, வயிறும் அழியும், भोजन போஜனமும் அழியும். पेट भी नाश हो जाएगा, भोजन भी नाश हो வேதம் அப்படித்தான் சொல்லுது. போஜனமும் வயிறும் அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. भोजन भी नाश हो जाएगा, पेट भी नाश हो जाएगा। இதை நம்பி நீ ஓடிக்கொண்டிருந்தால் நீ போஜனமும் அழியும், வயிறும் அழியும். अगर तू ये नाशवान भोजन के लिए दौड़ेगा तो तेरा पेट भी नष्ट हो जाएगा और भोजन भी नाश हो जाएगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उनके नाम को महिमा। இந்த காலங்களில் நம்முடைய ஜீவியத்தை ஆண்டவர் சுத்திகரிப்பு செய்து கொண்டிருக்கிறார். इन दिनों में हमारे आत्मिक जीवन को प्रभु परख के देख रहा है। லோத்து அவன் தெரிந்து கொண்டது ஒரு சின்ன, அதாவது இன்னைக்கு மாத்திரம் அவன் தெரிந்து கொண்டான். लूत ने क्या किया? इस समय के लिए, इस धरती का जीवन के लिए वो डेरा लगाया। அதாவது அவனுடைய ப்ராஃபிட்டபிள், அதாவது ப்ராஃபிட்ஸ் லிட்டில், கொஞ்ச காலத்துக்காக சின்ன ப்ராஃபிட்டுக்காக பெருசா இழந்துடக்கூடாது. थोड़ी दिन के लिए जो
कम लाभ देता है उन बातों के लिए जो बड़ा प्रतिफल को न होना है, அற்ப பிரயோஜனத்துக்காக वो तो कम लाभ है। இயேசுநாதர் சொன்னாரு, நீ அற்ப விசுவாசியே. यीशु ने कहा है ये अल्प विश्वासी हो। யாரை பார்த்து சொன்னா, குறிப்பிட்ட அற்ப பிரயோஜனத்துக்காக பேசுறவன் செய்றவன் அற்ப பிரயோஜனம். किसी को और यीशु ने डांटा था जो ऐसे वो तुच्छ कामों के लिए, कम लाभदायक के लिए बात करता है, काम करता है, उनको और कहा है அற்ப சின்ன லிட்டில் ப்ராஃபிட்ஸ், அதாவது சின்ன ப்ராஃபிட்டுக்காக कम लाभदायक के लिए பெரிய ஆசீர்வாதத்தை இழக்கிறாங்க. बड़ा आशीष को खोता है। கொஞ்ச நேரத்துல அந்த ஆசை இந்த நாவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, பெரிய ஆசீர்வாதம் வருது. अपना एक जीव को थोड़ी समय में अपने वश में रखने में हम बड़ा आशीष को पाएंगे। உடனே நமக்கு நல்ல உடனே தேவ சுத்தமா இந்த வேலை பார்க்க மாட்டாங்க. अगर इसी समय जो हो रहा है परमेश्वर की इच्छा है क्या नहीं देखेगी। லோத் அப்படிதான், लूत वैसे தொடர்ந்து அவன் தெரிந்து கொண்டான். वो क्या किया, वैसे अचानक वहां அவன் முன்னாலே எங்க இருக்குது, நீ கூடாரம் போட்டிருக்கிறது முன்பாக என்ன இருக்கு, முன்பாக கூடாரம் போட்டிருக்கிறாய். जो तू डेरा लगाया वो जगह किधर है, वो कहाँ है तेरे சோதம் குமரக்கும் முன்பாக நீ கூடாரம் போட்டிருக்கிறாயே. सदोम उमोरा के सामने तू डेरा लगाया। தேவன் அழிவுக்காக வைத்திருந்த அசுத்த பட்டணத்துக்கு முன்பாக கூடாரம் போட்டிருக்கிறாயே. प्रभु ने नाश करने के लिए रखा हुआ वो अशुद्ध सगर के सामने तू डेरा लगाया। அவனுக்கு தெரிந்த கண்ணுக்கு பச்சை அவனுக்கு தெரிஞ்சது. वो क्या लूत के नजर में वो ही उतना हरियाली, ஆக்கே நஜர் के सामने हरियाली है, எகிப்து தேசத்தின் தோட்டத்தை போலவும் கர்த்தரின் தோட்டத்தை போலவும் இருந்ததுன்னு சொல்லலாம். वो लूत के दृष्टि में मिस्र देश के बगीचा और यहोवा के बगीचा के नहीं था। பெரிய ஒரு செழிப்பை பார்த்தான். एक बड़ा हरियाली को, முதலாவது செழிப்பை பார்க்காதே, पहले तो हरियाली पर चाहत मत முதலாவது करो। உன் ஆத்துமாவுக்கு அது நன்மை உண்டாகிறதா, पहले तेरे प्राण के लिए उसी के द्वारा भला होता क्या। ரெண்டையும் சேர்ந்துதான் தெய்வபயா. ये दोनों एकत्र होकर परमेश्वर का भक्ति मिलता। ஆபிரகாம் தன் குமாரனுக்கு விவாகம் செய்வதற்கு பெண்ணை பார்க்கிறதுக்கு தன் வேலைக்காரன எலியேசரை அனுப்புகிறான். अब्राहम अपने पुत्र को विवाह करने के लिए अपने बड़ा सेवक एलीएजर को भेजा था। அவன் போருக்கு முன்பாக ஒருவேளை உன்னுடைய அங்க யார் வரட்டனா, அந்த குமாரத்தி பெண்ணு வரட்டனா, உன்னுடைய குமாரனை கூட்டிட்டு போட்டுமா. यदि वो लड़की वो दुल्हन मेरे पीछे आने चाहत नहीं तो मैं अपना पुत्र को वापस वहां ले जाऊं क्या। அவன் சொல்லிட்டான், பரவாயில்லப்பா, वो कहा, वो कह सकता था ठीक है, பரவாயில்லையே, जाओ लेके जाओ. ठीक है लेके जाओ मेरा पुत्र। எப்படியாய மாணிக்கு திருமணமாகும், कैसा भी मेरा लड़का का शादी विवाह होना है। வயசு 40 ஆயிட்டு, अभी उम्र तो 40 हो गया। எங்கே நானும் சரி ஒரு செழிப்பான ஒரு பிள்ளையை கொண்டு வா कहा भी कि ना वो एक दुल्हन को लड़की को लेकर आओ, அப்படி சொல்லிருக்கலாம். वैसे कह सकता था, ஒருபோது அப்படி கூடாது. कभी ऐसे नहीं। இந்த ஜீவனுக்கு இனிவரும் ஜீவனுக்கும் வாக்கு பண்ணப்பட்டிருக்க வாக்கு தத்தத்தை பெற்ற ஆபிரகாம் தேவ பயத்தோடைய ஆபிரகாம். और इस समय के लिए और आने वाले जीवन के लिए जो प्रतिज्ञा पाया वो परमेश्वर का भक्ति में जीवन। தேசத்தையும் இனத்தையும் வீட்டை விட்டு நான் கால்விக்கு போ என்று என்னை அழைத்தாரே. देश कुटुंब जात सब कुछ छोड़ के मैं जो दिखाऊंगा उसी जगत पर जाकर के प्रभु ने मुझे बुलाया। தேவனால நீ அழைக்கப்பட்டு தேசத்தை விட்டு இனத்தை விட்டு வீட்டை விட்டு நான் கால்விக்கு தேசத்துக்கு போய் வந்தாயே. परमेश्वर ने तुझे बुलाया, तू तेरा ये देश कुटुंब जात सब कुछ तोड़ के प्रभु के बुलाव के अनुसार आया है। இந்த ஜீவனுக்காக நீ திரும்பி போயிருந்தால், अगर यदि तू इस समय के लिए वापस मुड़ के अपने देश में जाएगा तो நீ வரும் நாட்கள்ல ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாய். तू आने वाले दिन में आशीष को खो दे। அங்க தீமை அணுகல், तेरी विपत्ति तेरे डेरा पर आई। ஆபிரகாமுக்கு தீமை அணுகவில்லை. अब्राहम के डेरा पर विपत्ति ना पड़ा। அந்த எலியேசருக்கு முன்பாக தூதனை தேவன் கட்டளையிட்டார். एलीएजर के आगे एक फरिश्तों को प्रभु आज्ञा दिया है। சரியான நடத்தி நேர்வழியாக वो நடத்தப்பட்டார். ठीक रीति से ठीक मार्ग में उनका अगुवाई किया। அந்த மூத்த ஊழியக்காரன் எலியேசரும் கூட தெய்வ பயத்தோடு நடந்து கொண்டார். अगर अब्राहम के बड़े सेवक एलीएजर के अंदर भी परमेश्वर का भक्ति था। அந்த 24ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். और उत्पत्ति 24वां अध्याय में, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் उत्पत्ति 24वां अध्याय அதுல ஒரே ஒரு அதிகாரத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. एक ही अध्याय में எஜமான்கிற வார்த்தை
22 தடவை சொல்லப்பட்டது. वो स्वामी मालिक का शब्द 22 बार लिखा है. 22 தடவை எஜமான் 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 என்று எலியேசர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். आज से 22 बार मेरे स्वामी करके என் एलियेसर, எஜமானாகிய கர்த்தாவே, हे मेरे स्वामी परमेश्वर. எஜமான்ங்கிற வார்த்தை முழு வேதத்திலையும், மாஸ்டர்ங்கிற வார்த்தை எங்கேயும் கிடையாது. अगर ये मास्टर है स्वामी का मालिक का शब्द सारे शास्त्र में कहा வேதத்துல வாசிங்க, எஜமான்ங்கிற வார்த்தை அதிகமா அந்த 24ஆம் அதிகாரத்துல தான் அதிகமா இருக்கு. शास्त्र में आपने पढ़ी है ये मालिक का शब्द. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல எஜமான்ங்கிற வார்த்தை அந்த அதிகாரம் மாத்திரம் தான் அதிகமா சொல்லப்படும். उत्पत्ति 24 अध्याय में मालिक का शब्द 22 बार लिखा है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम को महिमा. அது அர்த்தம் என்னன்னா, इसका अर्थ क्या है? எஜமானோட சேர்ந்து अपने स्वामी के அந்த साथ மூத்த होकर ஊழியக்காரன் वो बड़े सेवक भी அந்த வாக்குத்தத்தத்துக்கு உரிமையோடு கூட वो प्रतिज्ञा पाने के लिए தேவ பயத்தோடு கூட परमेश्वर के भय के साथ அவன் தெய்வ பயத்தை அடைந்தான். परमेश्वर को भय को पाया है. மூத்த ஊழியக்காரன் அவன் தெய்வ பயத்தை அடைந்திருக்கிறான். जो बड़ा सेवक है वो भी परमेश्वर को भय में जीवन. தேவன் அவனை நாமே சொன்னார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். परमेश्वर ने अब्राहम को कहा तो परमेश्वर का भय मानने वाला. அந்த பயம் தன்னுடைய ஊழியக்காரன் வந்துச்சு. वो भय अपने सेवक को भी आया है. அவன்தான் அந்த ஆதியாகமம் 24:48 சொல்லுது, ரைட் வே, நேர் வழியாக அவனை நடத்தினான். इसलिए ये उत्पत्ति 24:48 में वचन कह रहा है वो ठीक मार्ग में एलियेजर को अगुवाई मिला. நேர் வழியாக நடத்தினான். ठीक मार्ग में ஒரு अगुवाई. பயத்தை அடைந்தவனுக்கு ஒரு திருப்தியோடு கூட அவன் வாழ்க்கை இருக்கு. जो कोई परमेश्वर का भय पाता है वो अपने जीवन में तृप्ति दिखाना पाता தீமை है. அணுகா विपत्ति उनके डेरे पर नहीं पड़ेगा. உன்னுடைய வாழ்க்கையில तेरा जीवन में நாட்களே தீமை அடைய முடியாது. इन दिन में तुम्हारे जीवन में भी विपत्ति தேவ नहीं சமூகத்திலே पड़ेगा. கடந்து வருவோம். हम परमेश्वर के सम्मुख में आएंगे. தேவ சமூகத்திலே நாம் கடந்து வருவோம். हम अभी परमेश्वर के सम्मुख में आएंगे. முதலாவது நித்திய ஜீவனை அடைகிறாய். पहले आनंद जीवन पाता है. இரண்டாவதாக दूसरा நீ திருப்தியடைந்து तो நிலைத்திருப்பாய். तृप्त पाकर दिखाना पाएगा. மூன்றாவதாக तीसरा உன்னுடைய ஜீவியத்துல तेरे जीवन में தீங்கு அணுகாது. विपत्ति तेरे डेरे पर ना पड़ेगा. தீங்கு அணுகாது. विपत्ति तेरे डेरे पर ना पड़ेगा. தேவ சமூகத்தில் நாம் கடந்து வருவோம். प्रभु के सम्मुख में हम आएंगे. Praise you, Jesus. धन्यवाद. Oh Lord, praise the Lord. தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, हे परमेश्वर को वाणी सुनने वाले परमेश्वर के लोग, தெய்வ பயத்தை இந்த நாள் அடைந்து इन दिनों में तुम सभी परमेश्वर का भक्ति पाओ. தெய்வ பயம் என்பது परमेश्वर का भक्ति मतलब இந்த ஜீவனுக்கு इस जीवन के लिए இனிவரும் ஜீவனுக்கு और आने वाले जीवन के लिए வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. प्रतिज्ञा दी है. இது उन्மையும் ये बात सच्चा है. எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமாக सारी योग्य की बात है. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ये समर्पित करेंगे. தெய்வ பயத்தை இந்த நாட்கள் அடைந்து கொள்வோம். हम इन दिन में परमेश्वर का भक्ति पाएंगे. தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். परमेश्वर का आशीष को स्वतंत्र करेंगे. தீமை உன்னை அணுகாது. विपत्ति तेरे डेरे पर ना पड़ेगा. பரிசுத்த ஆவியானவருடைய நீதிப்படி நடத்துவார். पवित्र आत्मा तुझे ठीक मार्ग में உன்னை நடத்துவார். तुझे चराएगा. இந்த காலங்களில் உன்னை நடத்துவார். इन दिनों में वो तुझे अगुवाई करेगा. பில்கபாலா சக்காரா துனாகாரா பில்கராமாலா சக்காரா தினாரா பில்கல்மாரா கராமா இசாகா துனாமா यीशु मेरे प्यारे से मन में बसे मेरे हृदय यीशु मेरे प्यारे मन में बसे मेरे
சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமை மகா பரிசுத்தம் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, हमारे अति पवित्र दयालु और अनुग्रह परमेश्वर, உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் आपके पवित्र समय நாங்கள் தாழ்த்துகிறோம். தெய்வ பயத்தை நாங்கள் அடைந்து கொள்கிறோம். परमेश्वर के भय को माने, தெய்வ பயம் என்றால் यहोवा का भय मानना मतलब எந்த அர்ப்பணிக்கிறோம். आपके समक्ष हम समर्पित ரேகாபா காகாராபாரா சாமுனா வில்கஸ்மானி கமோதுனாமா ரகஸ்மனி நிகதவிகாமா ரகஸ்மரா கமா உங்கோக்கு ஸ்துதிக்கிறேன். விகமாரா காமினாமா ரகஸ்மனி நிகதமா மஞ்சரா விகவாரா கராதினாமா இயேசுவே யாரே சுனே மனமே பசே மேரி ஹர்தே यीशुवे सभी मिलकर प्यारे से मन में बसे मेरे ईसैया उम्मै ताने मुने निर्तिले ईसैया उम्मै ताने मुने निर्तिले எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் நீரையா. हे प्रभु, आप मेरे लिए सब कुछ पूरा कर दिया। கல்வாரி சிலுவையில் कलवरी क्रूस पर, இந்த ஜீவனுக்கு इस समय के लिए, இனி ஒரு ஜீவனுக்கு आने वाले दिन के लिए, தேவபக்தியின் ரகசிய மகா மேன்மையானதை செய்து முடித்தீர்கள். परमेश्वर का भक्ति का भेद जो गंभीर है, वो बातों को आप पूरा कर दिया। நீ செய்து முடித்தீர்கள். आप पूरा कर दिया। உம்மோடு கூட சேர்ந்து आपके साथ होकर அழிந்து போகிற போஜனத்துக்காக கிரியை நினைக்காதவர் नाशवान भोजन के लिए परिश्रम न करना पड़े। எங்களுடைய கிரியை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. हमारा सारा काम जीवन के अनुसार होना है। அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிறதுக்காகவே கிரியை நினைப்பீர்கள். அதை பிதாவானவர் முத்திரித்திருக்கிறார். नाशवान भोजन के लिए परिश्रम मत करो, परंतु जो अनंत जीवन तक टकता उसी भोजन के लिए परिश्रम करो, वो पिता परमेश्वर ने छाप रहा है। இந்த ரகசியத்தை நாங்கள் இந்த நாட்களே இந்த மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். इस वेदों को हम इन दिन में हमारा इस मिट्टी का शरीर में पाया, அப்போஸ்தலன் பவுல் பெற்றுக்கொண்டார். प्रेरित पौलुस पाया, அவன் பரிபூர்ணத்தினால் திருப்தி அடைந்தான். वो भरपूर होकर तृप्त पाया। இன்னும் குறைவுகளையும் கிறிஸ்துடைய ஐஸ்வரியத்தை நிறைவாக மகிமையை பெற்றுக்கொள்வேன் என்று அவன் அறிக்கை செய்தான். और भी जो कुछ उनके जीवन में कमी घटी था, वो अनंत जीवन में उस यीशु मसीह पर महिमा में
में पाँव रख करके अपने मुंह से अंगीकार किया। நாங்கள் அதை அப்படியே வச்சிருக்கோம். हम भी वैसे पाए। இதற்காக பிரயாசப்படுவோம். इस बातों के हम परिश्रम करें। இதற்காக நிந்தை அடைவோம். इस बातों के लिए हम निंदा पाएंगे। இதற்காக நல்ல போராட்டத்தை इस போராடுவோம். बातों के लिए हम अच्छी कुश्ती लड़ेंगे। ஓட்டத்தை முடிப்போம். हम अपने दौड़ को पूरा करें। விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். विश्वास मेरा पालन करो। இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ये अब तक मेरे लिए वो डर को நாளை எனக்கு தந்தருவார். तीनों मुझे मिलेगा। அதை விசுவாசிக்கிற எங்களுக்கு தருவார். ना केवल मुझे जो विश्वास करता सब உங்களுடைய मुझे சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். आपके समुख में हम अर्पण करते हैं। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. इसके नाम से मांगते हैं पिता। ஆமென். आमीन। கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். प्रभु आपके सबों को आशीष करें. आमीन।